யாருக்குடா அந்த பிளவுஸ்? மேம் என்னோடது. உங்களோட தான் தேவி. இது சூப்பரா போட்டிருக்கீங்களே, வேற லெவல்ல இருக்கு. ஒரு வழியா பிளவுஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2 மாசம் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு அதோட ரிசல்ட்டும் அது. ஆமாங்க மேம். எனக்கு பார்க்கும்போது பயமா இருக்கு, எப்படா இவ்வளோ ஹெவி பிளவுஸை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. அவங்க கொஞ்சம் ஒர்க் அதிகமாக போடணும்னாங்க மேம். அப்புறம் வந்து நானே ஒரு ஐடியா பண்ணி போட்டதுங்க மேம். இது மட்டும் தான் ட்ரேசிங் பண்ணுங்க மேம். இதெல்லாம் வந்து நானே அப்படியே கையிலேயே அப்படியே மேனுவலாக போட்டுட்டீங்க. அவ்வளோ ட்ரெயின் ஆயிட்டீங்களா? ஆனால் ட்ரேசிங் ரொம்ப முக்கியம், அப்போதான் நமக்கு அந்த ஃபினிஷிங் டச் வந்து நல்லா இருக்கும். பட் நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பிளவுஸு, அதுலேயும் இந்த க்ளோஸ் நெக்கு. ஆமாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் சூஸ் பண்ணீங்க? இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணது இல்லைங்க மேம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. நமக்கு போடுறது கொஞ்சம் கிராண்டா வித்தியாசமா போடலாம். இந்த மாதிரி நான் ஆரி போட்டது இல்லைங்க தான் ஃபர்ஸ்ட். ஆரி பிளவுஸ். ஆமாங்க மேம். செம்ம. எப்படி ஆரி கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு? சும்மாவே இருக்கிறேன், அப்புறம் ஏதோ ஒன்று கத்துக்கணும்னு தோணுச்சு, அதனால. ஆமாங்க மேம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு இப்போ ஒரு தொழில் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட என்னென்ன மாற்றங்கள் இருக்கு? மெயினாக கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறேங்க. என் நேரம் இதனோட மைண்டு தாங்க மேம். எப்போ போட்டு முடிப்போம், எப்போ கொண்டு போய் காட்டுவோம், எப்போ இதை போடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே தான் போட்டுட்டு இருந்தேங்க. அதனால எல்லாமே மறந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். யாரை பற்றியும் ஞாபகம் இல்லைங்க, இது மட்டும்தான் ஞாபகம். நிறைய பேருக்கு தேவைப்படுறதே அதுதான் நினைக்கிறேன். ஆமாங்க. நிறைய விஷயம் ரொம்ப மைண்டு டிஸ்டர்பன்ஸாக இருந்தேங்க. இதுக்கு வந்ததுலேருந்து மைண்டு ஃப்ரீ, இது மேலே மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸ் வந்துருச்சு. கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே கஸ்டமர் கிட்ட ஆர்டர் எடுப்பீங்க, அடுத்த பிளவுஸ் போடணும். ஸோ பிஸி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. இல்லையா? 2வது பிளவுஸ் ஆரம்பிச்சிருக்கிறேங்க மேம். கொஞ்சம் பேக் பெயின் இருக்கிறனால வெயிட் பண்ணிட்டு போறலாம். சூப்பர் ரிலாக்ஸா பண்ணுங்க. பட் ஒரு தொழில் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு தன்னம்பிக்கையோட இருக்குது. அது நல்லாவே இருக்குங்க மேம். இருக்கு. நிறைய செய்யணும்னு ஆசை இருக்குது, அது உடம்பு ஒத்துழைக்கணும். ஒத்துழைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மனசு ஒத்துழைச்சுன்னா உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஒத்துழைக்கும் இல்லையா? ஸோ இப்போ முடியும்னு நீங்க நினைக்காமே இவ்வளோ பண்ணிட்டீங்க. கண்டிப்பாங்க மேம். போன வாரம் வியாழக்கிழமை காலையில் 10 மணிக்கு உட்காந்தாங்க மேம். 12 மணிக்கு எந்திரிச்சேன். மறுக்க 12:30 உட்காந்து நைட் 9:00 எந்திரிச்சு ஃபுல் டே உட்காந்து போட்டு எந்திரிக்கவே இல்லைங்க மேம். பாத்ரூமுக்கு தண்ணிக்கு எதுக்கு எந்திரிக்கல. அவங்க ஒரு நாள் முடிச்சு கொண்டாடணும்னு ஒரு இது சொன்னனால டக்குன்னு முடிக்கணும்னு அந்த இதில் அன்னைக்கு நைட்டே டிஷ் பண்ண கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துங்க மேம். சூப்பர், செம. உங்களோட கான்ஃபிடன்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது அப்படியே இன்னும் கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் வேறு வேறு லெவல் நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. ஏன்னா தொழில் கற்றுக்கிட்டு இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு மெயினாக நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும், ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியே நான் இதை எடுத்துங்க. வெளியில் போக முடியாது, நம்ம வீட்டிலேருந்து செய்யணும், யாரோடைய ஹெல்ப்பு தேவையில்லை, நம்மளாக சொந்தமாக செய்யணும்னு ஒரு தோணுச்சு. அப்போ தான் இது கம்மி. ஆமாங்க மேம். மெயினாக அது ஒன்றுங்க, மெயினே அதுதாங்க மேம். 2வது வெளியில் நம்மளால் அலைய முடியாது, ரெண்டுமே மெயின். அதனால தான் இந்த மாதிரி ஒரு இது எடுத்துங்க. ஏன் எங்கள் இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணீங்க? உங்களை நிறைய ஃபாலோ பண்ணுங்க மேம். ஒரு 4-5 வருஷமாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பார்த்து பிடிச்சி போச்சா? நீங்கள் பேசுகிறது வந்து அது உண்மையாக இருக்குதுங்க. நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தைகள் வந்து லேடிஸ்காரன் அது வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் உண்மையான ஒரு சப்ஜெக்ட் அது நீங்கள் சொல்லும்போது. ஏன்னா அது எனக்கு நிறைய பொருந்தும் மேம். அது எனக்கும் நிறைய பொருந்து. அதெல்லாம் நான் யோசிக்கும் போது நம்ம அப்புறம் ராசிபுரம் போய் கற்றுக்கணும்னு எங்கள் வீட்டில். நான் சேலம் தான் போவேன் அப்படின்னாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு இவ்வளோ தூரம் நல்லா பஸ் இறங்கி இவ்வளோ தூரம் வந்துட்டு. நீங்கள் நாமக்கல்லாம் இல்லை வெண்ணந்தூருங்க, வெள்ளப்பிள்ளையார் கோயில். உங்கள் ஸ்லாங்கே அது கொஞ்சம் வித்தியாசமாக. நினச்ச சேலமாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. கங்க்ராட்ஸ் தேவி. இன்னும் நல்லா நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணணும். கண்டிப்பாக. இன்ஸ்டா பேஜ் இருக்கு இல்லையா? இன்னும் ஓப்பன் பண்ணல. சீக்கிரமாக பண்ணிடுங்க. இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நான் உங்கள் பேஜை கொலாப் பண்ணுறேன். நீங்கள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த அவங்க ஊர் சரௌண்டிங்கில் எங்கே இருந்தீங்கனாலும் நீங்கள் ஆரி ப்ளவுஸ்க்கு அவங்ககிட்ட கொடுக்கலாம். கண்டிப்பாக போட்டு தருவாங்க. தேங்க்யூடா. சரிங்கம்மா.